Hi, welcome to Say Swag YouTube channel. So I'm Karthika from V3 Bridal Studio. Iniki or day-to-day makeup. Adhaadu normala college pora pasanga and office poravungalukku or simple or makeup namma kitta irukka product vachi nama ipo or makeup paaka porom. Priyanka, இன்னைக்கு ஒரு மாடல் இவங்க தான். ஓகே, சோ இவங்களுக்கு இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு இப்ப நம்ம பண்ண போறோம். லைக் பேசிக்கா நம்ம கிட்ட ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும், ஒரு BB cream இருக்கும், ஒரு காம்பேக்ட் இருக்கும் இல்லையா? சோ அதை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் டெக்னிக்ஸ். அண்ட் உங்க கிட்ட வந்து பியூட்டி பிளெண்டரும் இல்ல பிரஷ் இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சுல நம்ம அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு ஃபைன் ஃபினிஷ் கிடைக்காது. சோ எனிதிங் எல்ஸ் உங்ககிட்ட எது இருக்குதோ நீங்க அதை வச்சு பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றேன். So moisturizer நீங்க அப்ளை பண்றப்போ உங்க ஃபிங்கர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். So BB creams. So எடுத்தோனே ப்ராடக்ட்டை நேரா எடுத்து அப்படியே ஃபேஸ்ல போடாதீங்க. கொஞ்சமா உங்களுக்கு குவாண்டிட்டி எவ்வளவு வேணுமோ அது கொஞ்சம் உங்க ஹேண்ட்ஸ்ல போட்டுட்டு then you can apply. பிரஷ் வச்சும் பண்ணலாம், பிளெண்டர் வச்சும் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளோ நீங்க அதுல பண்ணுங்க. சோ ஹேண்ட்ஸ்ல பண்றதை விட பிரஷ்லயோ இல்ல பிளெண்டர்லயும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைன் ஃபினிஷ் கிடைக்கும். சோ நான் இப்போ பிரஷ் வச்சு பண்றேன். நீங்க BB creams blend பண்றப்ப டவுன்வர்ட்ஸ்ல பண்ணுங்க, அப்வர்ட்ஸ்ல பண்ணாதீங்க. ஏன்னா பிரஷஸ் யூஸ் பண்றப்ப ஹேண்ட்லிங் வந்துட்டு நீங்க டவுன்வர்ட்ஸ்ல தான் பண்ணணும். நீங்க அப்ல பண்ணீங்கன்னா cream வந்து ஈவனா வந்துட்டு உங்களுக்கு blend ஆகாது. சோ எப்பவுமே டவுன்வர்ட்ஸ்ல blend பண்ணுங்க. சோ காம்பேக்ட் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் மேக்கப். நீங்க லைட்டா எடுத்துட்டு ஜஸ்ட் டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. சோ காஜல் போட போறேன். See you. இன்னொரு டெக்னிக் இருக்கு. நீங்க இப்ப ஆபீஸ் போறப்போ உங்களுக்கு கீழ ஸ்மட்ஜ் ஆகாம இருக்கிறதுக்கு காம்பேக்டோட இந்த லிட் இருக்கு இல்லையா, காம்பேக்ட கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க டஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழ ஸ்மட்ஜ் ஆகாது காஜல். சோ as usual ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்குமோ லிக்விட் லைனர்ஸ் நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபிளுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட்டா ட்ரை ஆகுற மாதிரி லிக்விட் லைனர்ஸ் எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மேக்கப் பண்ணிட்டு கடகடன்னு ஆஃபீஸ் ஸ்பீடாக போகிறதுலேயே இருப்போம். நீங்கள் அப்போ வந்துட்டு ரொம்ப திக் காஜல் திக் லிக்விட் லைனர்ஸ்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மஸ்காரா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் உங்கள் ஐஸை டவுனாக பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழேயோ இல்லை மேலேயோ ஸ்மட்ஜ் ஆகாது. ஸோ ஐஸ் நம்மளுக்கு கீழே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம லிஃப்ட் பண்ணி பண்ணுறப்போ நம்மளுக்கு கீழே இந்த இடத்துலையும் ஸ்மட்ஜ் ஆகாது அண்ட் மேலேயும் ஒட்டாது. எனி லைட் ஷேட் லிப்ஸ்டிக்ஸ், ஏன்னா இது டே மேக்கப்ன்றனால நீங்கள் ரொம்ப டார்க் கலர்ஸ் போனால் நல்லா இருக்காது. எனி பிங்க் ஷேட் ஃபேமிலியில் இருக்க லிப்ஸ்டிக்ஸ் போடுங்க. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறப்போ நல்லா ஸ்மைலிங்காக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எந்த விரிங்கிள்ஸ் எந்த கேப்லையுமே லிப்ஸ்டிக் இன்ஃபில் ஆகாமல் ஃபில்லாக இருக்கும். ஸோ நம்ம மேக்கப் இப்போ முடிச்சிட்டோம். ஸோ ஒரு ஹேர் நீங்கள் எப்படி ஃப்ளோயியாக வேணுமோ இல்லை போனிடெயிலோ எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஃப்ளோயியாக விட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Say Swag யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.